வெல்கம் ஸ்டூடெண்ட் கணேசன். ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரல் இ பவர் 5 log x மைனஸ் இ பவர் 4 log x பை இ பவர் 3 log x மைனஸ் இ பவர் 2 log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் பார்த்தோம்னா லாக்ல ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் சாரி இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்னு இருந்தா ஈக்கு லாக் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வந்துடும். இ பவர்ல லாக் இருந்தா லாக் இ கேன்சல் ஆயிடும். அடுத்து லாகோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா லாக் எம் பவர் என் அப்படின்னு இருந்தா பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடும், என் லாக் எம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இதன்படி கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் இ பவர் 5 லாக் எக்ஸ் மைனஸ் இ பவர் 4 லாக் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை e power 3 log x minus e power 2 log x into dx. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தான் முதல்ல அப்ளை பண்ண போறேன். என்னன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது பவர்ல போயிடும். ஸோ அப்போ அப்படின்னா இன்டகிரல் இ பவர் லாக் லாக் எக்ஸ் பவர் 5 அப்படின்னு வந்துடும். அதே ஒரு மைனஸ் இ பவர் லாக் எக்ஸ் பவர் 4, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க 4 வந்து பவர்ல போயிடுது, ஹோல் டிவைடட் பை இ பவர் லாக் x power 3 minus e power log x power 2 into dx. சரி, ஃப்ரண்ட்ல இருக்க எல்லா நம்பரும் பவர்ல போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா ஈக்கு லாக் கேன்சல் ஆகும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதன்படி ஈக்கு லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இப்போ இதுல நம்ம காமனா டேர்ம்ஸ் வெளில எடுக்கலாம். நியூமரேட்டர்ல எக்ஸ் பவர் 4 வெளில எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1, டினாமினேட்டர்லயும் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1க்கு இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கு டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. இன்டகிரல் எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஸோ இதுலயும் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணோம்னா இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வந்து எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.